இப்போ பாஜகவை பற்றி சொன்னீங்க, தேசிய தலைமை தான் அங்கேயும் முடிவு செய்யும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அரசியலுக்கு வந்தால் கூட நாங்கள் வளர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி 2024 தனியாக பாஜக ஒரு அணியை கட்டமைச்சு அவங்க களத்தில் நின்னாங்க. அதற்கு டெல்லி தலைமையும் ஒத்துழைப்பு கொடுத்து தான் அவர் நின்னார். இந்த மாதிரி காங்கிரஸில் நீங்கள் கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, பூத் கமிட்டி இருக்குது, கிராம கமிட்டி அமைச்சிருக்கோன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி உங்களால் முடிவு எடுக்க முடியுமா காங்கிரஸ் கட்சியால்? கண்டிப்பாக அகில இந்திய தலைமைக்கிட்ட சொல்கிறோம். நான் தான் சொன்னேன், இப்போ வந்து ஏறக்குறைய 2 லட்சம் கிராமங்களுக்கு 2 லட்சம் கமிட்டி போட்டிருக்கோம். நாங்கள் இந்த கமிட்டிக்கு வாழ்த்து செய்தி இப்போ அனுப்ப போகிறாங்க. தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் அனுப்ப போகிறாங்க. இப்போ வளர்ந்துருக்குல்ல, இந்த கட்டமைப்பை நல்லா வலிமைப்படுத்தியிருக்கோம்ல. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு துணிச்சலோடு அடுத்து நீங்கள் இறங்கிடுவீங்க. வளர்ந்துருக்கு காங்கிரஸ் கட்சி, வளர்ந்துருக்கு. நாங்கள் 91 ஃபார்முலாலையும் போக ரெடி, 80 ஃபார்முலாலையும் போக ரெடி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி இருக்கா? அப்போ நாங்கள் வளர்ந்துருக்குறோம், கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது இல்லையா? தனியாக நாங்கள் ஒரு அணியை அமைக்க கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் தான் வளர்ந்துருக்குறோமே. காங்கிரஸ் கட்சி வந்து 140 ஆண்டுகளை கடந்த ஒரு மாபெரும் பேரியக்கம். இன்றைக்கி காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நிகராக எந்த கட்சியும் அந்த உலகத்திலே கிடையாது. ஒரு டெமோக்ராட்டிக் ஆகட்டும், மக்களுடைய பிரச்சனையாகட்டும், அணுகுமுறைகளாகட்டும், அதிகார பசி கிடையாது. மக்களுக்கான கட்சி, மக்களுக்கான பேரியக்கம் அது. ஆகையால் எந்த முடிவு வேணாலும் எடுப்போம்.